ஆறடி உயரத்துல அருவா புடி புருவத்தில 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அறப்பறக்க ஆவேசமா வாராரு வீரன் இமானுவேல் சேகரனா எங்கள் மாவீர இமானுவேல் சேகரனா 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அறப்பறக்க ஆவேசமா வாராரு வீரன் இமானுவேல் சேகரனா எங்கள் மாவீரன் இமானுவேல் சேகரனா செல்லூரில் பிறந்த மகன் சீரிக்கிட்டு வராரு செல்லூரில் பிறந்த மகன் சீரிக்கிட்டு வராரு செல்லூரில் பிறந்த மகன் சீரிக்கிட்டு வராரு வீரன் இமானுவேல் வாராரு எங்கள் மாவீரன் இமானுவேல் வாராரு 6 அடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அறப்படக ஆவேசமா வாராரு வீரன் இமானுவேல் வாராரு எங்கள் தேவேந்திர குல மக்களைத்தான் காக்கத்தான போறாரு சாதி மத பேதங்களை தகர்த்து எரிக்க வாராரு சாதி மத பேதங்களை வராரு சாதி மத பேதங்களை தகர்த்து எரிக்க வாராரு வீரன் இமானுவேல் வாராரு எங்கள் மாவீரன் இமானுவேல் வாராரு 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வாராரு வீரன் இமானுவேல் வாராரு எங்கள் தேவேந்திர குல இமானுவேல் வாராரு பீரங்கி குண்டுகளை எதிர்த்து கட்டு வாராரு ராணுவத்தில் பீரங்கி குண்டுகளை எதிர்த்து கட்டு வாராரு வீரன் இமானுவேல் வாராரு எங்கள் மாவீரன் இமானுவேல் வாராரு 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வாராரு வீரன் இமானுவேல் வாராரு எங்கள் தேவேந்திர குல இமானுவேல் வாராரு 6 அடி உயரத்தில 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில வாராரு வீரன் இமானுவேல் சேகரனார் வாராரு எங்கள் மாவீரன் இமானுவேல் வாராரு ஹலோ இன்னும் கொஞ்சம் சார் போய் எக்கோ வை ஹலோ ஹலோ ஸ்டார்டிங் பரம்பக்குடி வண்டி கட்டி ராமநகர் மாடு ஒட்டி பரம்பக்குடி வண்டி கட்டி ராமநகர் மாடு ஒட்டி குருபூஜைக்கு போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம இமானுவேலை வணங்கி வருவோம் நேச செல்லாயி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி இமானுவேல் வணங்கி வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவேந்திர குலத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி தேவேந்திர குல மக்களுக்கு தலைவனாக இருந்தவரா தேவேந்திர குல மக்களுக்கு தலைவராக இருந்தவரா தேவேந்திர குல மக்களுக்கு தலைவராக இருந்தவரா குலமோ வணங்குதோவா ஆசை செல்லாயி அவர் நம்ம குல தங்கமடி நேச செல்லாயி பரம்பக்குடி வண்டி கட்டி ராமநாடு மாடு ஒட்டி இம்மானுவேலை வணங்கி வருவோம் ஆசை செல்லாயி நாம குருவஜைக்கு போய் வருவோம் நேச செல்லாயி
செப்டம்பர் 11 ஐயாவுக்கு குரு பூஜையா. செப்டம்பர் 11 ஐயாவுக்கு குரு பூஜையா. கோடீசன கூடுதோபா ஆசை செல்லாயி நாம பரமக்குடி மிரளுதோபா நேச செல்லாயி. ராமநகர் வண்டி கட்டி பரமக்குடி மாடு ஒட்டி குரு பூஜைக்கு போய் வருவோம் ஆசை செல்லாயி தாயி. இமானுவேலை வணங்கி வருவோம் நேச செல்லாயி. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கமணி இமானுவேல். யாருக்கும் அஞ்சிடாத சிங்கமணி இமானுவேல். யாருக்கும் அஞ்சிடாத சிங்கமணி இமானுவேல். தேவிதன் உள்ள மக்களுக்கு தலைவர் வந்தாரு. நான் ராணுவத்தில் இருந்து இங்கே உள்ள குதிச்சாரு. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து மாடு ஓட்டி பரம்பக்கூடி போய் வருவோம் ஆசை செல்லாயி தாயி. இமானுவேலை வணங்கி வருவோம் நேச செல்லாயி தாயி. இமானுவேலை வணங்கி வருவோம் நேச செல்லாயி. தேவதன் உள்ள இமானுவேலை வணங்கி வருவோம் ஆசை செல்லாயி. வந்தார் ஒரு சின பெருச்சாளி. பாரு இது பத்தான சண்டையே வரப்போ. இப்போ வந்தவர் ஜாமீன் நினைக்கிறியான்னு விநாயகர் சதுரத்தில் கரைக்காம விட்ட ஒரு பிள்ளையார். இந்த காசுக்கு பிடிச்ச கேடா எது கட்டி தொங்க போட்டிருக்கேன். நான் அப்பிலேருந்து பார்க்குறேன் என்னமோ கம்மாயில் தூண்டி முழுக்கு மிதப்பு கட்டின மாதிரி. ஐயனார் பக்கத்தில் இருக்க 2 பெண் தெய்வம். என்ன தெய்வம்னு கேட்டீங்க? பெண் தெய்வம் எப்படி வந்துச்சு? அவர்கிட்ட எப்படி வந்துச்சு? அவர் கூட்டு வந்திருப்பார். தலைவன்டா. இரு, நம்ம ஊர்ல உங்க குலஜாமி எங்கன்னு இருக்கு அப்படின்னு கோடாங்கிட்ட குறி வாத்து இந்த திசையில இருக்குன்னு சொன்னா அது நாயம். ஐயனார் பக்கத்துல உட்கார உட்கார அது எங்கள் அண்ணன் தான். விடு விடு விடு. அது அடித்த சரக்கு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்டரை வச்சு செக் பண்ணுது, வேற ஒன்றும் கிடையாது. ஒன்று யாரும் தூக்க வச்சு இருப்பேன். அப்போ நல்லா வாயில் வந்துடும். உங்களை வச்சுக்கிட்டு நான் அந்த பெண் தெய்வம் 2 பேரும் எப்படி ஐயனார்ட்ட வந்தாய்? இதான் கேள்வி. ஐயனார் யார்? அண்ணதே அப்போ இங்கே வாங்கப்போ, நீங்கள் கொஞ்சம் மேக்கப் போட்டு வாங்களே. இருங்கப்பா. முனியனுடைய அவதாரம் தான் ஐயப்பன். முனிவனுடைய அவதாரம் தான் ஐயப்பன். முனியாண்டி ஐயப்பன் எல்லாம் ஒன்றும். முனியனுக்கு தங்கச்சி எப்பயுமே கூட இருக்கும், காளி. தங்கச்சி காளி. ஐயப்பன் பின்னாடி 2 பொம்பளையாள் இருக்காங்களே, அவங்க யாருன்னு கேட்குறீங்களா? அவங்க வீட்டுக்காரம்மா கிடையாது. ஒன்று இந்த இடது பக்கம் இருக்குது அவங்க பெரியம்மா மக, வலது பக்கம் இருக்குது அவங்க சின்னம்மா மக. சூப்பர் கண்டெம்ட். ஏய் என்ன நீ இல்லாத சொல்ற? ஏலே உண்மையை தாண்டா சொல்கிறேன். உனக்கா ஒரு பாட்டு பாடுறேன், அதோட நீ அவிஞ்சிரு. வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நீ குடிச்சு போட்டு படுத்து கிடந்தா ஓ வீடு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொருத்தையும் பத்திரம் போட்டுருவானே. 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு அரிசி வாங்கி குடும்பத்தோட சாப்பிடலாம். நீ 150 கை காலில் விழுந்து சேர்த்து வச்சு பரம்பக்குடியில் ஒற்று வாங்குற. குடிச்சு குடிச்சு என்ன செய்ய போற? குடிச்சதுனால கிட்னி போயிரும். கொஞ்ச நாளையில பரம்பக்குடி பழிச்சா அப்படி நக்கிட்டு தெரிய போற. எத்தனை பெரியார் இம்மண்ணிலே தோன்றினாலும்
எத்தனை அப்துல் கலாம் உருவானாலும், எத்தனை தீபக் பாண்டியன் அண்ணன் பிறந்தாலும், மனிதன் திறந்தனாத்தான் அவனுக்கு அவனை. யாரும் புத்திமதி சொல்லி இவ்வுலகத்தில் உள்ள மனிதனை திருத்த முடியாது என்று எம்கேஆர் சொல்றேன். குட் பாயிண்ட். என்ன பாட்டு? எம்ஜிஆர் பாட்டு. இந்த பாரு. திருடாதே பாப்பா திருடாதே, வாசிங்கடா கேவலப்பா. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமையை மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருட கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திறந்தா விட்டா திருட்டையும் ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே. சும்மா பாடுனா முடித்தான் பாடுவேன். ஒரு 500 ரூபா விடும். முழு பாட்டு பாடுறேன். இதுக்கு மட்டும் உனக்கு போதும் இறங்கிருமே வெண்ணமேனே. ஹலோ ஐயனார சொல்லிட்டேன். வேணும்னா மேல ஒத்து போய் 2 பேரும் கேட்டு வருவோமா? இருங்க மச்சான், மச்சான் கொஞ்சம் இருங்க. புலம் தள்ளுற மாதிரி வருவிய. இந்த மத்தியில் எப்படி ஆடாக்கிறது? இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் இங்கே கவனிங்க. சில பழமொழி எல்லாம் சொல்லுவீங்க எல்லாரும். தை பிறந்தா வழி பறக்கும். இது எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? பாமர எங்க அண்ணன் தம்பி எல்லாம் தை பிறந்தா அடுத்த வருஷம் பிறந்துடும்டா, சோஜியன்ட்ட போய் சாதகத்தை தூக்கிட்டு போனால் நமக்கு பார்த்து சொல்லுவார், இதோட வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறேன். நல்ல வழி வரக்கும்னு கிடையாது. தை பிறந்தா வழி வரக்கு என்ன காரணம்? எதற்காக முப்பாட்டுன்னு சொல்லி வச்சேன். நம்ம ஊர் ராம்நகரில் கம்மா இருக்கா? இருக்குல்ல. அந்த கம்மாயில் வெயில் நேரம் சித்திரை மாதெல்லாம் தண்ணி வத்திடும். குறுக்க ஒரு பாதை ஓட்டு நடப்போம் எல்லாரும். அந்த பாதை என்ன ஆகும்னா, மழை காலத்தில் மழை பெஞ்சு அந்த பாதையை மூடிடும். எது ஏற்கனவே நடந்த பாதையை. இந்த தை மாதம் நம்ம எல்லாரும் தண்ணி பாய்ச்சி வயக்காட்டுக்கு தண்ணி ஊரம் வத்திக்கிட்டே வரும். அப்போ பழைய நடந்து வந்த பாதை தெரிய வரும். அதனால தான் தை பிறந்தா வழி வரக்கும்னு சொன்னது அந்த பாதையத்தான். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். நான் சும்மா படிக்காமல் இல்லை, அவ்வளோ விஷயம் தெரியும். படிப்பு இருக்கானா நேரம் இல்லை. அது இன்னைக்கு ராம்நகரில் அமையுது. பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தின். நம்மளால என்னாலும் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. பந்தின்னா சோறு ஓடுவாங்க, முந்திக்கிறணும்டா, இல்லைன்னா அப்பளப்பும் பாயசம் இல்லாமல் போயிடும். பந்திக்கு முந்தனம்ன்றேன். சண்டை கண்டா வந்தா பிந்திக்கிறோம்னு கேஸ் நம்ம மேல விழுந்துரும் நினைக்கிறீங்க, அது தப்பு. பந்திக்கு முந்தினா 5000 பேருக்கு அன்னதானம் சமைச்சால இந்த முத்துமாரி கோயில்ல பந்திக்கு முந்தி வைடா தீ வச்சாத்தான் அடுப்பறியும். அப்பத்தான் அன்னதானத்துக்கு சாப்பாடு செய்ய முடியும். அதுக்கு தான் பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி. அந்த காலத்துல வில்லம்பு ஒரு எதிரியை விழுத்துறதுக்கு அப்படி அம்பை பிடிச்சி இழுப்பேன். பிந்தி அம்பு இங்க வருதா, இதான் பிந்தி. அதனாலதான் பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி. ரெண்டாவது இன்னொரு அர்த்தம் இருக்கு. பந்திக்கு இந்த கை சாப்பாட்டுக்கு இப்படி முந்தி, படைக்கு பிந்தி. கை தட்டலாம், முடிஞ்சோலி முடிஞ்சுங்கயா, பேசின காசை கொடுங்கயா, போயிட்டு வரேன் அப்படின்னு நினைக்க மாட்டேன். சிவபெருமான் நம்மளையெல்லாம் உருவாக்கின பிரமான் யார்? சிவபெருமான். சிவபெருமானுக்கு ஏன் காளை வாகனம்? விநாயகருக்கு என்ன வாகனம்? மூஞ்சூர். ஐயப்பனுக்கு புலி. பிரிங்கி முறியவருக்கு கரடி வாகனம். வாடா ஆச்சிராதியடா. ஆனா சிவபெருமானுக்கு ஏன் காளை வாகனம்? மனிதன் தோன்றிய காலத்துல ஆடைகள் இல்லாமல் அரை மனிதனா இருந்தான் இந்த மனிதன். அப்ப உடைகள் இல்லை. சிவபெருமான் தோன்றினார். ஏண்டா மனித முறை முண்ட மாத்துற, என்ன வேணும்? புலித்தோல் போட்டிருக்க என்னுடைய ஆடை வேணுமா அப்படின்னு கேட்கும்போது மனுஷன் சொன்னாங்க,
ஐய புளித்தோலை போட்டால் ஒரு மாதிரி அரிக்கும், எங்களுக்கு புளித்தோல்லாம் வேணாம், பட்டாடைகள் இந்த மாதிரி நூலாடையை கொடுங்க அப்படின்னு புலித்தோல் ஆடையை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். நமக்கு இப்படி உடுத்தக்கூடிய ஆடையை அவர் தந்தார். அதுக்கப்புறம் வைர மாலை தங்க மாலை வேணுமா இல்லை எலும்பு கூடு மாலை வேணும்ன்றார். மனிதன் சொன்ன எலும்பு கூடு போட முடியாது சாமி, எங்களுக்கு வைர மாலை தங்க மாலை கொடுங்க. மனிதனுக்கு தங்க மாலையும் வைர மாலையும் கொடுத்து விட்டு மனித உடம்புல உள்ள எலும்பு மாலையை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி தான் மனுஷன் எதை எதை வேணாம்னு சொன்னோன்னா சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி இந்த காளமாடு ஏன் அவருக்கு வாகனம் சொல்கிறேன், மனுஷன் கொண்டு போய் காளமாட்டை உழுகுறான், உழுகும் போது நாற்று பாவுறான், நெல் விளையுது, கருதை அறுக்கிறான், அந்த நெல்லை எடுத்து என்ன பண்ணுறான், அரைக்கிறான். அரைக்கும் போது மனிதன் அரிசியை எடுத்துக்கிறான், அந்த தவிட மாடு ஏற்றுக்கிறது. திருப்பி சோறை காய்ச்சினேன், சோறை காய்ச்சினவனையே சாப்பாடை மனிதனை ஏற்றுக்கிறான், அந்த வடித்த தண்ணியை மாடு ஏற்றுக்கிறது. அப்போ மனுஷன் எதை வேணாம்னு சொன்னானோ அந்த காளை மாடு ஏற்றுக்கிறச்சு. அதனால தான் சிவபெருமானுக்கு காளை வாகனம். இன்னும் எதுவும் கேட்குறீங்களா? பேசாமல் நான் நாரதரை போட்டுக்கலாம். ஆனால் என்னுடைய விதி பப்புன். நாரதர் என்பவர் என்ன, நாவை ரதம் போல் செலுத்தி நவீன கானங்களை படக்கூடியதான் நாரதர். நாரதர் என்றால் மேடையில் நிற்கும் போது பஞ்ச பொருத்தம் இருக்கணும். இப்போ வந்த நாரதரை பாரு, கரண்ட் சாயத்து வைக்கிறாள் மாதிரி. இருங்க மச்சான், வயிறை புடுங்கண்ண மச்சான், தொலைச்சு விட்டா லைட்டை வச்சு தேடி என்ன தெரியும். நீங்க எல்லாரும் இன்னைக்கு நினைக்கிறீங்க இந்த எம்கேஆர் யூடியூப் வந்ததுனால பத்தியா எல்லாருக்கும் தெரிய வருது. நான் வந்து 21 வருஷம் ஆச்சு. 14 வயசுல நாடக உலகத்துக்கு வந்த ஒரு பப்புன்னு நான் தான். முத நாடக உலகத்தில் பெரியவங்களுக்கு தெரியும், வள்ளி திரும்ப நாடகத்தில் கதை பாடல்கள் தான். வள்ளிக்கு நாரதன் சந்திச்சாங்கன்னா காமன் நேரத்தில் நாடகமே முடியும். ஆனால் புராணம், மகாபாரதம், இதிகாசம், பகுத்தறிவு, திருக்குறள், பொது பேச்சு என்று மேடையிலே தர்க்கத்தை உண்டு செஞ்ச ஒரு மகான் யாருன்னா எங்க தாத்தா வருச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேண்டாம். முடிஞ்சு காசு ஆஃப் பண்ணிட்டு வாடாய். அவர் செத்து போயிட்டாருன்னு கொஞ்சம் இருப்பா, பேரன் இங்க நெய்ப்பந்தை ஏந்திட்டாங்க. அதுக்கப்புறம் மதுரை புரட்டா சூரி திரைப்பட நடிகர், அவருடைய சொந்த மாமா அஞ்சரைக்கட்ட ஆறுமுகத்தை சந்திச்ச வேணாம். அவரும் செத்து போயிட்டாருன்னு கொஞ்சம் இருப்பா, ஒவ்வொரு கேரத்துக்கு போயிட்டு 16,000 போவான். ஏன்னா நான் ராமேஸ்வரத்துக்கு அஸ்திகரைக்கா வந்திருக்கேன், சொரு புஞ்சு கொண்டுகிட்டே இருக்காண்டா. இருப்பா, நாரதரை பத்தி பேசுனா உடையப்பா இருப்பா. அத்தனை ஜாம்பவன் அவரையும் சந்திச்சு வந்தேன். அதுக்கப்புறம் அள்ளிநகரம் ஆதிநாராயண, அவரை மாதிரிலாம் பேச முடியாது அந்த நடிகன், அவரை மாதிரி சமாளிக்க முடியாது மணியன்டா. ஒரு மேடையில் நடந்துச்சு, எங்கேயா பார்த்துன்னு ஒரு பக்கம் தாண்டா மணல் மேடை, மண்ணு மேடை பூரா மண்ணு, இது கொட்டாய மேடை, ஊட கயிறு கட்டி வச்சிருந்தாங்க. இவர் லைட்டா சரக்கு சாப்பிட்டு இருந்தார், அது இந்த ஆதிநாராயணன். அப்ப கோவிந்த நாமண்டார், வந்தவனே அந்த கயரை கவனிக்கல, முண்டை தடிக்க விட்டு குப்புற விழுந்துட்டார். விழுந்தா மூஞ்சி ஊரா மண்ணு இப்படி கிடக்கார். மக்கள் உட்கார்ந்துருந்த 500 பேரும் கை தட்டி இங்கே வர்ற நாரதரை ஐயான்னு சிரிக்கிறார். ஆனால் அங்கேதான் அவர் அறிவை பயன்படுத்தினார். 2 கை அப்படியே கூட்டிக்கிட்டே மண்ணை விட்டு இப்படி எந்திரிச்சு எல்லாத்தையும் கும்பிட்டு சொன்னார். வர மைக்கில் எங்கள் வாத்தியார் சொன்னார், எந்த ஒரு நாடகத்துக்கு போனாலும் மட்டார்னு விழுந்து கும்பிட்டு எந்திரிடான்னு சொன்னார். அதனாலதான் நான் அப்படி விழுந்து கும்பிட்டேன்னு சொன்னேன். அவன் தான் நான் நடிகன். இப்போ நாரதன் பேருக்கு இந்த வர்றாப்புல வாரு தலை அம்மியை முழுங்கினாலும் மாதிரி. இது வரா இல்லை, எங்க தாத்தா பழைய பெட்டிக்காருப்பா. அப்ப பாட்டு ஒரு பப்புன்னு பாட்டு பாடியிருக்கார். அவர் பழைய காலத்து பெட்டிக்கார். டான்ஸ் அப்படி சந்திக்கும் போது லவ் பாட்டு, குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. அவர் பழைய காலத்தால் அவர் பெட்டியில் பிடிச்சிட்டார். குருவாயூரப்பா திருவர் தருவாய் நீ அப்பா. இவன் பப்புன்னு ஐயா அந்த பாட்டு இல்லை, குருவாயூரப்பா இலை முண்டை குருவாயூரப்பா திருவர்.
அந்த மாதிரி என்ன வேணாலும் பழைய நிகழ்வு நடக்கலாம், அதெல்லாம் உண்டு. இது உங்களுக்கு தெரியாதுப்பா. அப்பெல்லாம் மாட்டு வண்டியில் தான் நடிகர் வருவாங்களாம். மாட்டு வண்டியில் பேருந்துகளில் ஏறி, இப்போ பரம்பக்குடி பக்கத்தில், அப்போ கிராமத்துக்கெல்லாம் பஸ்ஸு கிடையாது. பரம்பக்குடியில் வந்து டவுன் பஸ்ஸில் விட்டு வேறுன்னு இறக்கி விட்டு அங்கே நிற்பாகலாம் கிராமத்துக்காரவங்க, மாட்டு வண்டி ரெடியா. அப்படி ஒரு கதை நடந்துச்சு. போய் எங்கள் ஐயா சொன்னார், என்ன நடந்திருக்குன்னு கேளுங்க. எல்லா நடிகரும் பவுட்ரு போட்டு நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த முறிய வேஷம் போடுறவர் மாட்டு வண்டி கீழே இந்த கூளை வைக்கிறதுக்கு ஒரு கவுரு கட்டி வச்சுருப்பாங்க, தொட்டி மாதிரி. நம்ம போய் அதில் படுப்போம் அப்புடின்னா அதில் படுத்துக்கிட்டார். இந்த மாட்டு வண்டி பற்றிட்டு வந்தவன் என்ன பண்ணிட்டேன், தூக்கமாக இருக்குது, காலையில் மாட்டை கொண்டு போய் உழுகணும். இந்த ஆள் உள்ளே படுத்தது அவன் கவனிக்கலை. மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. இவர் லடக்குன்னு நல்லா தூங்கியிருக்கார். காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு சம்போ மகாதேவன்ட்டாரான். பார்த்தா மண்டையில் தட்டி, என்னடா மேடை இல்லையாடா எங்கே. அப்படிலாம் நிறைய சுவாரஸ்யங்கள் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நான் பரம்பரை கோடாங்கி வாரிசு. நாங்களாம் எங்கள் அப்பா குறிவாக்குறாங்க, எங்கள் ஐயா எல்லாருமே அப்போலேருந்தே நாங்கள் தெரிய எடுத்தாடுற ஆளுங்க. இதில் என்ன நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, உங்கள் பாட்டைங்க எந்த சாமி குலசாமின்னு வச்சு கும்பிட்டாங்களோ அதை மட்டும் வருடந்தோறும் நீங்கள் என்ன நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அந்த குலசாமியை மட்டும் வணங்கு. குலசாமியை விட்டு இன்னொரு தெய்வத்தை வீட்டுக்குள்ளே வச்சு நீ வணங்கினேன்னா உடஞ்சிக்கிட்டே இருக்கு, நம்மளை முன்னேற விடாது. இதே உண்மை. மற்ற எந்த சாமியான கும்பிடுங்க, உங்கள் குலசாமியை கும்பிடுங்க. சரிதானப்பு? எங்கள் அப்பு அதுக்குத்தேன் போதும்ப்பா, நான் வாங்கின சம்பளத்துக்கு கொஞ்சம் கூட குறையலாமல் செஞ்சுட்டேன். இப்போ ஏதோ அந்த யானைக்கு மட்டும் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. ஹலோ எக்கோய், ஏன்னா எங்கள் அப்புலாம் உட்காந்துருக்காங்க, சித்தப்பையன் பெரியப்பைங்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டாத்தே அவங்களுக்கு பிடிக்கும். ஹலோ இந்த நான் பாறேன். எப்ப வருவாரோ இந்த சாமி, அவர் வருவார் சாமி வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன். காவக்காரே நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன். காவக்காரே நானும் பிறந்தது சாமி, நானும் பிறந்தது குறிஞ்சி நாடு, அப்பா பிறந்தது தொண்டை நாடு. இவர் வருவார் சாமி வருவாரோ சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன். காவக்காரே நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன். காவக்காரே கிழக்கையல் கையா கிழக்கரே எங்களுக்கு கிழக்கையல் கையா கிழக்கரே பெருக்கையல் கையா சுழக்கரே கல்லாலை கோட்டைகள் வேண்டாம் என்று தாயை தக்கம்மா அம்மா கல்லாலை கோட்டைகள் வேண்டாம் என்று முள்ளில கோட்டை கட்டி ஆண்டதையே, முள்ளினால் கோட்டை கட்டி ஆண்டதைவே. எப்படி வீராண்டி காட்ட போக மாட்டேன். 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும், 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும், அரசனானாலும் ஆண்டியானாலும் 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும். எங்க அப்பு சொன்ன உடையப்பா ஐயா பாடுவார். கூட்டமும் கூடி வரும். எங்க வாத்தியார் இன்னைக்கு வர்றாருல, காளிமுத்து வாத்தியார் தான் வந்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு அர்ச்சனை நாடகத்தில் பெரிய ராசவாட்டா அவர். கூட்டமும் கூடி வரும் இந்த சுடுகாட்டுக்கு, குக்குரலும் கூட வரும், கொட்டு வரும், குலவை வரும், கொடி ஜனம் கூட வரும், கொள்ளி வைக்க ஆளும் வரும், 8 கால் நடந்து வரும், 2 கால் நீந்திருக்கும், நடந்து வரும் 2
8 கால் நடந்து வரும் 2 கால் நீண்டிருக்கும் சிறகு பிறந்தவன் நேத்திரமும் தெரியாது பார்வையும் கிடையாது கொட்டு வரும் குலவே வரும் கொட்டு வரும் குலவே வரும் கொடியனம் கூட வரும் புள்ளி வைக்க ஆடு வரும் 8 கால் நடந்து வரும் 2 கால் நீண்டிருக்கும் நீண்ட கால் மனிதனுக்கு நேத்திரமும் தெரியாது பார்வையும் கிடையாது. இப்படித்தான் இந்த மக்களை ஒரு நடிகன் தன் வசம் இழுக்க வேண்டும் என்பதற்கு இந்த காணொளி ஒரு சாட்சி. கனகத்தில் பாட்டும் பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா மண்ட மேல மண்ட மேல மண்ட மேல அவர் மண்ட மேல மண்ட மேல அவர் மண்டமே மண்ட மேல கொண்ட ஓட்ட இந்த ஜாமி மண்ட மேல கொண்ட போட்டு இந்த சாமியாரு பழவிஷகம்மா பழவிஷகம்மா பழனியிலே பண்டர வேடம்மா கழுகுமலை ஐயனே பண்டர வேடம்மா கழுகுமலை தேனாபிஷேகம்மா திருச்செந்தூரே தேனாபிஷேகமா திருச்செந்தூரே. தேனாபிஷேகம்மா திருச்செந்தூரே செந்தில் முருகனே உன் கிருபை ஐயனே செந்தில் முருகனே உன் கிருபை பழவிஷேகம்மா பாலாபிஷேகமா பழவிஷேகம்மா பழனியில பண்டர வேடம்மா ரத்தனக முருகா பண்டர வேடம்மா கழுகு மலை. நான் ஒரு ஆளே வீடியோ வச்சுட்டு போயிருவேன். வேற எதுவும் பாடணுமா? அப்போ கேப்டன் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? எங்க கேப்டனா பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துணிய போல குணம் படைத்த தென்னவனே. வாங்க ஜாமி. இருக்கும் இடத்தை இருக்கும் இடத்துல விட்டு இல்லாத இடம் தேடி விட மாட்டேன்ல. அக்கா வீட்டுக்காரா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளதான். தம்பி யாரும் கேட்குறேன். நம்பியார் செத்து போனார். நான் நம்பி யாரும் கேட்கல, இந்த தம்பி யாருன்னு கேட்டேன். அம்மாவோட பிறந்தது தான் எனக்கு சின்னம்மா. எந்த அம்மாவை சொல்ற நீ? எங்க அம்மாவோட கூட பிறந்தது சின்னம்மா. சின்னம்மாவோட கூட பிறந்தது எனக்கு வந்து பெரியம்மா. எங்க அப்பா இருக்கார்ல, எங்க அப்பாவோட மச்சனன் தான் எனக்கு பெரியப்பா. பெரியப்பாவோட உனக்குலாம் வெக்கமா தெரியல? எனக்கு மச்சோடைய அப்பா வந்து மச்சனான அவனுக்கு. ஏங்க பயப்படுறீங்க? எங்க அம்மா இருக்குல்ல, ஏன் பயப்படுனா? எங்க அம்மாவோட புருஷன் தான் எங்க அப்பா. ஆகா, உலகத்துல எங்க தெரியாத அப்பாவோட விஷயம். புருஷன் தான் எங்க அம்மா. ஐயோ, அதுக்கு வேற தான் கை தட்டுதுக்கு அந்த ஆளுகளாம். என்ன பண்றது? இந்த ஒரு ஜீவராசி வந்திருக்கு. அவர் வேற யாரும் கிடையாது, எங்க அண்ணன் தான். கேரளாவுக்கு ஆட்டு முழுக்க ஏத்துவார். நீ தான் ஒரு முழு லூசி நினைச்சா, அதை விட முக்கால் லூசா இருக்கு அந்த ஆளு. ஏன் நீங்க ஒரு நட்டை போட்டு டைட் ஒன் போடுறீங்களா? எங்களுக்கு எங்க அண்ணன் தாங்க. ஏன் அண்ணன் தான் எங்க பெரியம்மா மகன். எங்க சித்தி மக இளையத கட்டியிருக்காரு. ஏலே பேப்பை மகனை காசை உருவிட்டான்டா. எடுத்துக்கிட்டு போறாப்புல.
அது என்ன பண்ண போகுது? எங்கள் அண்ணன் கட்டின காசு தம்பி எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் யாருன்னு கேட்குறேன் உங்களை. அதாங்க எங்கள் அம்மாவுக்கு புருஷனானது தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு மாசமானது தான் எங்கள் பெரியம்மா. இருக்கவும் முடியல. என்னடா சொல்றாரு? சாமியவே லூஸ் ஆகுறியாடா? ஏய், நீங்களே எதடா சாப்பிட்றீங்க? நீங்கள் நாக்கு தூணாவும் பூனாவும் அதே சாப்பிடுங்க தொடர்ந்து. சுண்டல் புட்டு. அவளை கிளி அடைச்சிட்டேன். மறுபடியும் வருவானே. யாருன்னு கேட்டியல? யாரு நீங்க? என் பேரை கேட்டியல? யாரை கேட்டிய? யாரும் கேட்டா உன்னுடைய பெயரை விலாசத்தை தான் கேட்குறாங்க. பேர் தானே? ஆமா. எங்க அம்மாவுக்கு குலசாமி. ஏன் ஏன் காத்திரி போட்டு வேர்த்து ஊத்துது. எங்க அம்மாவுக்கு குலசாமி மதுரை பாண்டிமுனி. போனாங்கிற உனைய கை. அப்பாவுக்கு குலசாமி இந்த ஊர் பக்கத்துல உள்ள முனியாண்டி. பரம்பக்குடி பக்கத்துல பொத்து. புத்துவா வாய புத்து சொல்ற பாருங்க. மானாமதுல இருந்து புறப்படுறாங்க. பேர் வைக்கிறது தானே? பேர் தானே கேட்டாரு? ஆவையா உன் பேரை சொல்லியா? மாட்டு வண்டி கட்டி மாட்டு வண்டி கட்டி எங்க கிளவே மயிலக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கனத்த நல்ல நெல்லு மூட பாறையத்தி என் காளி முனி எனக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி 15,000 வண்டி ஊட்டி 30,000 மாடு ஊட்டி. அது ஏன் மண்டு குறியில கணக்குல இடிக்கும் சம்பளம் வேணுமா வேணாமா? கலியரிலிருந்து புறப்படுதுடா காரிக்கால முத வண்டியாய் அன்னை முனி புந்தடந்து வாரேன். பரம்பக்குடி பக்கத்துல காட்டுக்குள்ள இருக்கு அன்னை முனி. கோயில் தெரியாம மாடு வெறிச்சுக்கிட்டு போயிருச்சுடா ராமேஸ்வரம் கடலுக்கு. கடல்ல போனா மாடு நீஞ்சிக்கிட்டே போய் இலங்கையில ரஸ்னா கடையில நிக்குது. சிரிங்க, நல்லா சிரிங்க. சிரிக்க வைக்க தானே வந்திருக்கேன். என்னையா வாயை திறந்து அம்புட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு நீங்க ஒரு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன பொய்? ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் சொல்றது பூரா உண்மை. பூரா என் சித்தப்பேன் எங்க அண்ணே மச்சான் கை தட்டலாம். நான் பொய் சொல்றேனா மச்சான்? உங்களை திருத்தவே முடியாது. என்ன சொன்னாலும் பருப்பு வேகாத மச்சான். சரி, என்ன பண்றது? இப்ப நான் என்ன பொய் சொன்னேன்? இல்ல ராமேஸ்வரம் பூச்சி சொன்னீங்க. மாடு எப்படி போச்சுன்னு கேக்குறாரு. கடல்ல நீந்திக்கிட்டு போயிருக்கும். ஒவ்வொரு மாட்டு காலில் 4 தர்மாக்கோளர் அட்டை. என்ன வேணாலும் சொல்லுடா. இன்னும் போட்டு போறோம். நாங்க சம்பளம் வாங்கினா இல்ல என்ன எதிர்த்து சொன்னா சம்பளம் தர மாட்டேன். மாட்டை திருப்புறாரு எங்க கிழவன். மாடு சத்திரக்குடிய தாண்டி வரும் போது சின்ன பயிலுக சீனி வெடி வச்சதுல 15,000 வண்டியும் மாடும் வெறிச்சுக்கிட்டு போயிருச்சுடா கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. சரிங்க, எவ்வளவுடா போய் சொல்லு. சரிங்க சரிங்க, என்ன சிரிச்சுக்கிட்டே இருங்க. கரூருக்கும் சத்திரக்குடிக்கு என்னடா 1.5 கிலோமீட்டரா இருக்கு. திருப்பி மாடு வருது. அப்ப ஒத்தையடி பாதை பரம்பக்குடி குறுக்க மதுரிலிருந்து போனா ராமநகரை தாண்டி தாண்டா போகணும். ராமநகர்ல வரும்போது 15,000 வண்டியும் தண்ணியில நீஞ்சி வருது. அப்ப ராமநகர்ல எங்க கிளவி விறகு வெட்டும் போது மாட்டு கண்ணுல அடிச்சு ரூட்டு மாறி மாடு போயிருச்சுடா குபேத். அதுக்கும் சிரிக்கிறாங்க. ஐயா, கரூர்னு சொன்னது பரவாயில்லையா, ராமேஸ்வரம் சொன்னது பரவாயில்லையா, அந்நிய நாடுக்கு போயிடுச்சான். அதையும் தாண்டி குவைத்து போயிருச்சுன்றானே. பிளேன்ல பறந்துகிட்டா போச்சு. அதை எத்தனை பிளைட்ல அது ஏத்துனீங்க இந்த மாட்டு வண்டியெல்லாம்? இன்னும் கொஞ்ச நேரம். நான் சொன்னது குபேத் இல்ல, குபேரம்பட்டின்னு திண்டுக்கல் பக்கத்துல இருக்கு. அதான் குபேத்துன்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிறேன். எப்படியாவது யோசிச்சுப்படணும். என்ன வேணாலும் சொல்லு சாமி. இன்னும் 10 நிமிஷம் நீ சொல்றதுக்கு போட்டு காசு வாங்கிட்டு நான் போறேன். ஒரு வழியா மாட்டு பத்தி வந்து அன்னை முனி என்ன பரம்பக்குடி காட்டு பகுதியில் தேர்றாக சாமிய காணா. அப்ப கிளவே குளிச்சு முழுகி அடுத்து என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அப்படின்னா யோசிக்கணும் அர்த்தம்.
கிழவன் குளிச்சு முழுகி பம்பத்தலையை அலசி விட்டு எங்க கூட ஆங்கி சாமி இறங்கி அண்ணே முனி இங்கே இருக்காண்ட கல்லு ரூபத்தில் கட்டி பிடிச்சி கதறி அழுகிறேன் சாமி இங்கே இருக்கான்னு கல்லை அலசிட்டு பார்க்குறாங்க. கேரளா 3 கிலோமீட்டர் மயிலு கல். சரிங்க சரிங்கய்யா. ஐயா நீங்க பண்ற பொய் சொல்லிக்கலாம், நான் உங்களுக்கு தலையாட்டணுமா? சாமி இறங்கி சொல்லுது, நான் சொல்ல முனியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேரளா 15 கிலோமீட்டர். ஆமா. 3 திருப்பி கல்ல பிரட்டி ஊன்றேன். அது ஆலப்புழா கல்லு. அந்த காலத்துல எதிரா நோத்தா விட்டு ஆலப்புழாக்கு. ஆலப்புழாக்கு என்றால் ஆளாளுக்கு கல்ல ஆட்டி பிளந்தேன். ஆட்டி பிளந்த கல்லு ஆலப்புழாக்கு. ஆமா ஆமா நான் ஆமா போடலன்னா அதுல 500 ரூபாய் பிடிப்பேன். எவ்வளவு பொருத்தமா சொல்றான் பாரு. ஆளை புரட்டி கெடுத்தனால இப்ப கல்லுக்கு பேரு ஆலப்புழாக்கு. ஒரு வழியா சாமிய கண்டுபிடிச்சிட்டாங்க. 7 அடி ரூபத்துல நிக்கிறேன் அண்ணே முனி. நம்ம சாமி இங்க இருக்குன்னு சந்தனம் குங்குமம் வச்சு பாக்குறாங்க. அது உடஞ்சு போன போஸ்ட் மரம். போதுமா? இன்னும் என்னென்ன சொல்ல பாருங்க. நீங்க கீழே ஆட்டிக்கிட்டு கொண்டியாதே வண்டி ஆட்டிக்கிட்டு கொண்டு வேண்டியதை. போஸ்ட் மரம் கொஞ்சம் வச்சுங்கிறேன். ஒரு வழியா சாமியை கண்டுபிடிச்சாச்சு. 15,000 வண்டி நின்றாச்சு. பொண்ணு வருஷ தாய் உள்ளெல்லாம் இறங்கி அண்ணே முனியனுக்கு பொங்க வைக்க போகும்போது பொங்க பனைய மறந்துட்டாங்கடா. அப்பா சொல்லுப்பா, நீனே சொல்லுப்பா. ஐயா 5,000 வண்டி ஊட்டி 30,000 மாடை பூட்டி 1,37,000 ஆளுகளோட இங்க இருந்து முனியனுக்கு பொங்க வைக்க போனவங்க. பொங்க வைக்க போனவங்க ராமநகர் நாடகத்தையே நிறுத்தி விட்டானாடா. கொஞ்ச நேரம் இருங்க, போய் எனக்கே படம் விடணும். சரி, கிராமத்தில் நம்ம சொல்றது தானே. இன்னும் என்னென்ன மரப்பன்னு சொல்லுவோம். நம்ம கிராமத்தில் பூரா இப்படி ஒரு விஷயத்துக்கு போயிட்டோம்னா இலக்கட்டு வெள்ளைன்னா அங்கே இங்கே அப்படித்தானே பேசுவான். முட்டநாக்கு முண்டை இலைய மருதமணி, இன்னைக்கு உனக்கு சம்பளம் கிடையாதுடா. பொங்க வைக்க போனதுக்கு என்ன வார்த்தை சொல்லிட்டு போறேன் பாருங்க. ஒரு வழியா பேர் வச்சாச்சு. பேர் வச்சாச்சு, கடை வெட்டியாச்சு, பொங்க வச்சாச்சுப்பா. பேர் சொல்ல போய் பேரை சொல்லியா. அம்மாவோட பிறந்தது மொத்தம் 14 சின்னம்மா. கொஞ்சம் நிதானமா சொல்லணும் அவங்களுக்கு நிதானமா சொல்லணும். அம்மாவோட பிறந்தது மொத்தம் 14 சின்னம்மா. 14 சின்னம்மாவில் 7வது சின்னம்மா கட்டி கொடுத்தது அறந்தாங்கி பக்கம். அறந்தாங்கி பக்கம் கட்டி கொடுக்கும் போதே முள்ளடிச்சு முள்வாங்கியை வச்சு எடுக்க வந்தவன் கதிரஜ மையன். கதிரஜ மையன் வந்தவன்ட்டே அப்படி முள்ளெடுக்கும் போது பழக்கமாயிட்டேன். அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்துச்சு. ஏற்கனவே எங்கள் சின்னம்மா 2 ஆம்பளை பையன் ராமலை வச்சுன்னு பிறந்தேன். அதுக்கப்புறம் அந்த 13வது சின்னம்மா கட்டி கொடுக்கும் போதே போன ஊரில் வண்டி கவுந்தது. வண்டி கவுந்தது தான் 10 வருஷமாக பிள்ளைன்னா அவர் தீர்ந்து விடும் போதே அதுக்கப்புறம் ஆடு மேய்க்கிறன பிக்கப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு அந்த பையலோட மூத்த பையலோட இந்த சின்னம்மாவோட கடைசியில் எல்லா பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகும்போதே எங்கள் ஐயா போய் பொண்ணு வாக்கும் போதே கிளவி ஐயா உலகிட்டு அடித்தது. அப்போ உலகிட்டு அடிக்கும் போதே அந்த மூத்த சின்னம்மா மையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட சண்டை ஓட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தது. அப்போ இது சடங்கு கூப்பிடும் போதே தாய்மாமை அண்டா கொண்டு வரும்போதே வெடி ஓட்டு அவன் பூச்செண்டு மாடு அத்துட்டு போனது. அத்துட்டு போகும்போதே இவன் மையன் அவனோட பேச மாட்டேன்னு இவங்க ஊரா தண்ணி பண்ணி போடாமல் கொல்லங்குடி காலுவையில் போய் காசு வெட்டி போடும்போது அப்போ தான் காசு வெட்டி போடும்போது சுத்தியில் வந்து ஐயா விரலில் அடித்தது. அப்போ விரலில் அடிக்கும் போதே அப்போ நம்ம ரத்தப்பள்ளி காண்டுச்சு அப்படின்னு அப்போ போகும்போதே அப்பத்தா விட்டு செருப்பு வந்தது. அப்போ திருப்பி வந்து இந்த பிள்ளையோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். இவன் மகளை அவன் மகளை கல்யாணத்துக்கு போக மாட்டேன்ட்டேன். அவன் மையன் லட்சுமணி இருக்கால லட்சுமணோட ராமன் சேர மாட்டேன். இப்போ பவித்ராவும் அப்போ சுபலட்சுமி 2 பேரும் சண்டை ஓடும் போதே தலைமை சண்டை ஓடும் போதே முளைக்குச்சியில் மூக்காந்தல் அடித்தது. அப்போ இவன் மகளோட அவன் மகள் சேர மாட்டேன். மொத்த பேரும் கூப்பிட்டு கோயிலுக்கு போக முடிஞ்சது. நான் வர மாட்டேன், நீ வர மாட்டேன், தத்திய குறைவாடுன்னு தண்ணி வெண்ணி புழங்க மாட்டேன்னு ஒன்று ஒருதுக்கு அழகு கோயிலுக்கு போகும்போதே அன்னைக்கு தண்ணி பிச்சுக்காரன் மூஞ்சில் அடிக்கும் போதே தண்ணி பிச்சுக்காரனை பாஞ்சது அவன் கிட்னே மையன். சரின்ட்டு இவன் மகளை அவன் மகளை பேச மாட்டான்னு இவன் மகளை கட்டி கொடுத்து அந்த இளைய பிள்ளையை கட்டி கொடுக்கும் போதே மூத்த பிள்ளையை பிடிச்சிக்கிடுச்சுன்னு மாப்பிள்ளை சொல்லும் போதே அப்போ சண்டை வந்தது. அப்போ மூத்த பிள்ளையை அவன் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போதே ஆத்தாடி இந்த பிள்ளை கொண்டு சொல்லணும் இளைய பிள்ளை போய் என்ன பண்ணுறது வீட்டுக்கு விருந்தாடி வழியை அமைக்கி விட்டு அப்புறம் பிரச்சனை ஆகி ஊரு கூட்டம் போடும் போதே நாட்டாமைய மாடு வாஞ்சது. இப்போ கடைசியில் அந்த கதிரேச மகளோட இளைய மக சித்திரச்செல்வம் சித்திரச்செல்வம் மகதான் போதுமண்ணு மகளுக்கு பிறந்தது தான் பவித்ரா. பவித்ராவுக்கு பிறந்த உள்ளதான் கடைசி பிள்ளை. அந்த பேர் தான் கிஸ்மிஸ்கா. அது பேரத்தை அப்போ சொல்லியிருக்கேன். அதுவே கிஸ்மிஸ்ல அவங்க பேரத்தான் சொல்லிருக்கான். இன்னும் இவன் பேரை சொல்லலையா?
இன்னும் இவன் பேரை சொல்லணும்னா நான் 5 மணி ஆயிரம் வரைக்கும் இவன் பேரை கேட்க வேணாம். உன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு என்ன சொல்லி வந்தா பாருங்க. ஐயா அதுலயும் என்னமோ முளை குச்சி குத்துச்சுண்டியா என்னமோ சொன்னேன். இப்ப அதுலயும் அவன் பேரை சொல்லலையா? அவன் பேர் அது மருதமணி என்ன சொல்றது? கிஸ்மிஸ் பழம் கிஸ்மிக்கா. ஐயா ஆனா உன்ன மாதிரி ஒரு கெட்டிக்கார தம்பிய என் கூட இருக்கிறது நானே ரொம்ப பெருமைப்படுறேன். இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வந்து ராம்நகர்ல இந்த திருவிழா கொண்டாடிய மொத்த செலவும் அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. நான் ஒத்துக்கிற போறேன். கொஞ்சம் பொறுமையா இல்ல தம்பி. ஏன் அதெல்லாம் போய் இல்ல இல்ல இருக்க. ஏன் பெருமையை நீ சொல்லு. இல்ல தம்பி, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா தெரியுது. பணம் எவ்வளவு பணம் செலவழிஞ்சிச்சோ ஆரம்பத்துல இருந்து முடியறது வரைக்கும் எவ்வளவு மொத்த பணம் செலவழியுதோ அந்த பணத்தை போறான். ஒருவேளை காசு ஒன்று இல்லைன்னா ஐயா காசுல எங்க பரமக்குள்ள பண்ணை கூட இருந்து ஆமா வட்டி கூட வாங்கி கட்டம்பியா. ஏன்டா அப்படியே ஏன்ற இந்த இப்ப நீ சொன்ன இல்ல அத திருப்பி இன்னொரு வட்டம் அண்ணே முனியன்ட்டே கேள்வி கேட்கறியா? முனியை எரிஞ்ச வாக்கு திருப்பி வாங்க மாட்டான்டா. எரிஞ்சா செதறி போயிருமா? ஐயா எரிஞ்சதாப்பா. இந்த முனியை எரியும் போதே நான் ஒரு கேள்வி எடுக்கிறேன். என்ன வேணா கேள்றா, வலது கையை நீட்டுறா. வலது கையை நீட்டு கையை கழுவுனீங்களா என்னன்னு தெரியல. வலது கையை நீட்ட வேணா எனக்கு கேட்கறத கொடுங்க. என்ன வேணா கேள்றா. இந்த கொடுக்குற சம்பளத்தை ஏதாவது சேர்த்து கொடுக்கலாமா? கொஞ்சம் இடுப்பை விடு, மலை ஏறுற மாதிரி இருக்கு. ஏறி இருக்கும் அப்பதே ஏறி இருக்கும். எங்க இடுப்பு பிடிச்சி சம்பளத்தில் 500 ரூபா கேட்கிறேன் பாரு. கேவலப்பா. என் தங்கச்சி வள்ளி அடுத்த பெண்மகள் ஏன் ஆளு. எங்க அப்பா பேரு நம்பிராஜன், அம்மா பேரு நங்கை மவனே, என் பேரு குருதி கண்ணே, எங்க அண்ணன் பேரு சேங்கை மாறேன். சேங்கை மரம் குருதி கண்ணனா? குருதி கண்ணே. குருதினா ரத்தம்னு அர்த்தம்டா. அதுக்கு அப்படிதான் வச்சிருக்கா. குருதி கண்ணே, ரத்த கண்ணே. ரத்தமா இருக்குங்க சாமி. பக்கமேளம் சாமி என்ன சொல்லிட்டு பண்ணாரு? வேமா அந்த பெண்மணியை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். ராமநாட்டு மண்ணுக்கு இந்த சாமி வந்தது. தூய தமிழிலே எத்தனை சாமிகள் போய் இழுத்து வாருங்கள் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு வழக்கம் மாதிரி பேசுனா இந்த வழக்கம் தெரியலையே. வழக்கம் அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அண்ணா அழைத்து வாருங்கள் என்றால் அதுல அர்த்தம் தெரியாம தெரிகிறாய். அர்த்தம் என்ன? அழைத்து வாருங்கள் என்றால் அந்த பெண்ணை கூட்டியாந்து விடுங்கடான்றார். கூட்டியாந்தா நாளைக்கு பரம்பக்குடியில அங்கனங்கன எரியுமாடா. அகனான எரியாது, அகனான கூட்டம் கூடுவான். உன் பேரை வச்சுதான் ஆபீஸ் திறக்க போறேன். என்ன ஆபீஸ்? எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். அண்ணே தம்பிக்கு ஒரு வேலை போட்டு கொடுனே. ராம்நகர்ல ஒரு ஆபீஸ் திறந்துருவான். உங்க கூட்டம் நம்ம எல்லோட பேர்ல நிறைய. என்ன ஆபீஸ்? கப்ளிங். எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். தம்பிக்கு ஒரு வேலை போட்டு டோக்கன் கொடுக்குறேன். முதல்ல 10 துண்டு குடுறான். ஐயா உனக்கு கப்ளிங் காமிச்சாம நான் போவே மாட்டேன். அட எனக்கு ஒரு வேலை. எனக்கு நீதே ரூம சுத்தம் பண்றவரு. மாமாவுக்கு அவர் அப்பப்ப ஆளுகளை கூப்பிட்டு வந்து விடுறவர். ஏலே கண்ணே வெள்ளையம்மா கூட பிறந்திட்ட எப்பிரவி குட்டிகிளி போல வாழ்ந்தவடா ஒரு நாளும் பிரியாத எந்தரண்ணா பாண்டியரே எந்த நன்னா இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும் கடத்தைக்கு சென்றிட்டானே அண்ணா. எந்த அண்ணன் தம்பி மடுவுல வாய் வச்சாலுவே பிரிஞ்சு போற ஃபீலிங். கண்ணே கண்ணே வெள்ளையம்மா அப்படி மரியாதை வெள்ளையம்மா என்னைக்கடா என்னடா இருந்துச்சு. சாமியார் வந்திருக்கிறார். எதுக்குடா கூப்பிட்டீங்க? ஆமாடா. ஏய் கூட்டு போகுது. சொல்லுங்க மாமா, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னைய எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த ஓனே திருந்த மாட்டான்டா. எதுக்கு? சாமி ஐயா பாபு கண்டம் கரகலகா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு வெள்ளையாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி இந்த பொம்பளைக்கு காத்துப்பட்டு மணிக்கு வெள்ளையாமா. அச்சமடம் நானும் மறந்தாச்சா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா. எங்க அண்ணன் எங்க அப்பாவும் சொல்லி கொடுத்த மாதிரியே ஆடுறேன். அச்சமடம்